வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் ஒரு புதுசாக ஒரு ஹேர் மாஸ்க் கண்டுபிடிச்சிருக்கேன். கிச்சனில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு மாஸ்க் எனக்கு ரெடி பண்ணியாச்சு. இது என்னடா கிரீன் கலரில் இருக்கே அப்படி என்ன தான் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்து போச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஆலிவர் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போல்லாம் வந்து பனி சீசனுங்கிறனால டேண்ட்ரஃப் பயங்கரமாக வருது. அதனால் வந்து நம்ம நீம் ஆட் பண்ணியிருந்தோம், கத்தாழை, கருவேப்பிலை, இந்த மாதிரி நிறைய என்னெல்லாமோ போட்டு தயிரும் கூட ஆட் பண்ணிடுறேன். ஹேர் மாஸ்க்லாம் போடுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிக்கிறோம், இருக்கிறத விட ரொம்ப ஃப்ரிஸ் ஆயிரும். பாத் பவுடருக்கு வந்து சில இன்க்ரீடியன்ஸ்லாம் எனக்கு வந்து ஸ்டாக் ஆயிருந்துச்சு. அதனால் அது எல்லாமே காய வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து பாத் பவுடரும் வந்து ரெடி பண்ணணும். மல்டிகிரெயின் மிக்ஸும் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீனிங் ஒர்க்ஸ் இருந்துச்சு. பொங்கல், நியூ இயர், அப்புறம் கிறிஸ்மஸ், இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால் வீடை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறது தான் என்னோடய வேலை. அங்கங்கே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பார்ட் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். அதனால் வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. டெடிக்கேட்டடாக நான் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் வந்து இன்னொரு நாள் வந்து போடுறேன். வியூஸ் கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் அந்த பிளானை பற்றி நம்ம யோசிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன வேலை அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து குக் பண்ண போகிறோம். இது வந்து டின்னருக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டின்னருக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா, இட்லி வித் கத்திரிக்காய் சட்னி. கேட்கவே கொஞ்சம் புதுசாக இருக்கல, பட் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். பட் நான்லாம் வீடியோ வந்து எடுக்கலை, ஏன்னா நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும் இந்த சட்னி, சூப்பராக இருக்கும். இது வந்து நான் இன்றைக்கி மில்லட்ஸில் தான் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நார்மல் இட்லியை விட மில்லட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் மில்லட் இட்லியே தான் ஃபுல்லாக வந்து வீட்டில் சமைப்பீங்க. நெக்ஸ்ட் டே பொங்கல். இப்போ அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மெயினாக வந்து இந்த கோலம் போடுற வேலை தான். என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த கோலம் போடுறோம். இன்றைக்கி கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 7 மணிக்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங்கில் இருந்து நான் எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுக்காகவே. ஸோ ஏர்லியராக போட்டால் தான் நம்ம ஏர்லியராக வந்து தூங்க முடியும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். பட் முடிக்கவே 11 o'clock ஆகிடுச்சு. இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, கடைசியில் வந்து கோலப்பொடி வர ஒரு கலர் வந்து தீர்ந்து போச்சு. அதுவும் வந்து நம்ம 11 மணிக்கு மேலே எந்த கடை ஓப்பனில் இருக்கும், கிடைக்குமான்னு தெரியல. போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு 11 o'clock மேலே போய் பார்த்து ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருதாணிலாம் வச்சு தூங்க போகவே வந்து 2 o'clock மேலே ஆயிடுச்சு. பட் இது வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்து அதையும் வந்து சூப்பராக போட்டு ரெடி பண்ணியாச்சு. என்னோடய சித்தி பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. மார்னிங் வந்து அது என்னங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. டெய்லி ப்ராக்டிஸில் இருந்தால் கூட இவ்வளோ நேரம் ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள் கோலம் போட்டால் கண்டிப்பாக 2-3 hours மேலே ஆயிரும். த நெக்ஸ்ட் டே பொங்கல் அன்றைக்கி உங்களை மார்னிங் பார்க்குறேன். இப்போ நான் தூங்க போகிறேன். டாடா. குட் மார்னிங், ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி நம்மளோட பொங்கல் அவுட்ஃபிட் பார்த்துடலாமா? இந்த சாரீ ஒரு 1 year பேக்கே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால இவங்களோட கலருக்கு எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இதே வந்து போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரெடி டு வியர் அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பேஜ் கலர். பேஜ் கலர்லேயே வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காப்பர் ஜெரி வச்சு இருந்துச்சு. ஸோ அன்பிளான்ட் அப்படிங்கிறனால எனக்கு வந்து ப்ளவுஸும் வந்து இல்லை. ஸோ அதனால் ஏதாவது மிஸ் மேட்ச் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுறதே பொங்கலுக்கு தான். அதனால் வேஷ்டி சட்டை 2 பேத்துக்குமே வந்து ஒரே கலர் வந்து சூஸ் பண்ணியாச்சு. பொங்கலுக்கு நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து ஃபிஷ் இருக்கும். இன்றைக்கி ஸ்பெஷல் நல்ல காரசாரமான ஐர மீன் குழம்பு தான். பொங்கல் சாதத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். பட் எனக்கு பொங்கல் சாதம் ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிறனால எங்கள் அம்மா ஒயிட் ரைஸ் தனியாக எனக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஹாலிடே டைமில் தான் நம்ம வந்து ஃபுல் ஃபேமிலி அப்புறம் கசின்ஸ்லாம் மீட் பண்ணுற மாதிரி சான்ஸே கிடைக்கிறது இப்போல்லாம். அதனால் வந்து இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்துட்டு அவுட்டிங் தான் போகிறோம். நம்ம கிளம்புறதை விட கிட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது எக்ஸிபிஷன் அந்த மாதிரி எங்கேயாவது பிளான் பண்ணிவிட்டு அப்படி வந்து டின்னர் முடிச்சுட்டு வரதா இப்போ பிளானாக. இப்போ நம்ம அம்மா வீட்டில் போய் எல்லாரையும் பிக் பண்ணிவிட்டு அப்படி நம்ம கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம்.
டைமில் 2 எக்ஸிபிஷன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் தான் சூஸ் பண்ணி போயிருந்தோம். இது வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. நம்மளும் அப்படியே போய் டெல்லி அப்ளஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் கிட்ஸுக்காக இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. இப்போல்லாம் என்ட்ரன்ஸில் வந்து சில அனிமல்ஸ்லாம் வச்சு சவுண்ட் எஃபெக்ட் லைட்லாம் போட்டு கொஞ்சம் என்கேஜ்டாக அவங்கள வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் இதை க்ராஸ் பண்ணி நம்ம உள்ளே வந்து எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி எக்ஸிபிஷன்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. உள்ளே போனால் தான் தெரியும் எப்படி டைம் ஆச்சுன்னே தெரில. 9 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வெளியே வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்படிங்கிறனால எந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே வந்து ஃபுட் அவைலபிளாக இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நாங்கள் மொத்தம் வந்து ஒரு 16 மெம்பர்ஸ் கிட்ட வந்திருந்தோம். அதனால் வந்துட்டு எங்கேயுமே ஃபுட் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே இங்கேன்னு சுற்றி கடைசியாக திருநெல்வேலி அவுட்டரில் இருக்கிற இந்த டீபாக்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு இந்த டைமில். ஆனாலுமே நாங்கள் வந்து ஒரு 1 hour டிலேயாக வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டேபிள் எல்லாமே ஃபுல்லாக என்கேஜாக இருந்தனால கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால மெனுலாம் இப்போவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர்லாம் கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு டைமுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. இது வந்து ஒரு சின்ன ரிமோட் மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து அலாரம் ரிங் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு டேபிள் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து டைனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 16 மெம்பர்ஸ் அப்படிங்கிறனாலே எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சு இந்த டேபிள் கிடைக்கிறதுக்கு. ஃபைனலாக பயங்கர பசி. நிறைய மெனு வந்துட்டு எனக்கு மிஸ் ஆச்சு. பட் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து மெயினாக வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை கிராஸ் பண்ணி நிறைய வாட்டி போயிருக்கேன். பட் இது வந்து இவ்வளோ நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களோட எல்லா மெனுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு டெசர்ட்லாம் கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் டெசர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு மெனுவும் வர டிலே ஆச்சு. ஒவ்வொரு மெனுவாக வர வர இங்கே 16 மெம்பர்ஸ் அப்படிங்கிறனால டக்குன்னு காலி ஆகிட்டே இருந்துச்சு. எல்லாரும் இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே காய்ஸ், அப்படி நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் சாப்பிட்டுட்டு. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.